ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் சேலஞ்சோட 20ஆம் நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். காலையில் எப்பயும் போல் 6 மணிக்கெலாம் வாக்கிங் கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா குளுன்னு தான் இருக்குது, கொஞ்சம் மேகமாக இருக்குது. நல்லா அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேகமாக நல்லா குளுன்னு இருக்குதுங்க. நம்ம வாக்கிங் கிளம்பியாச்சு. என்னோடய பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்து வெளியில் வச்சாச்சுங்க. நான் இன்றைக்கி வேகமாக கிளம்பிட்டேன். இன்னும் பாருங்கள், அப்பாவும் பொண்ணையும் இன்னும் வெளியிலேயே ஆளாக காணுங்க. நான் வெயிட் பண்ணுறேன் அவங்களுக்காண்டி. சரி வாங்க நம்ம வாக்கிங் போயிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங் போயிட்டு வந்தாச்சுங்க. எப்பயும் போல் 7:15 வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிக்கிட்டாச்சுங்க. 3 பேர்த்துக்கும் 3 கிளாஸ் ரெடி பண்ணிவிட்டேன். 3 பேர்த்துக்குமே நம்ம குடிச்சிக்கிட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நம்ம சர்ச்சுக்கு வேறு போகணும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு குயிக்காக ரெடி பண்ணிடலான்னு ஒரு 5:30க்கெலாம் நான் எந்திரிக்கும் போதே கொஞ்சம் உளுந்த வடைக்கு உளுந்து நனைய வச்சிட்டேங்க. காலையில் உளுந்த வடை போட்டு தேங்காய் சட்னி போட்டிருந்தேன். போன வாரமே எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு உளுந்த வடை வேணும்னு கேட்டிருந்தாங்க. போன வாரம் நம்மளால் செய்ய முடியல, அதனால் இந்த வாரம் உளுந்த வடை அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க. உளுந்த வடை போட்டாச்சு, ஆனால் என்னால் சாப்பிட முடியாதே அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, ஒரே ஒரு வடை சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வடை மட்டும் நான் சாப்பிட்டேங்க. ஆனால் வடை பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. என்னோடய பொண்ணு, என்னோடய வீட்டுக்காரி, என்னோடய குழந்தை பொண்ணு வேறு இருந்தால் அவங்க 3 பேரும் வடை சாப்பிட்டுக்கிட்டாங்க. நான் ஒரே ஒரு சப்பாத்தியும் ஒரு உளுந்த வடை எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக முட்டை கிரேவி வச்சுருந்தேன், அது எடுத்துக்கிட்டேங்க. இதை சாப்பிட்டுட்டு நான் சர்ச்சுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ வெயிட் லாஸ் இருக்கிறதுனால நைட்டு சாப்பிடாமல் படுக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சினாலும் சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் மதியான சாப்பாடு பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அப்புறம் சப்பாத்தியெல்லாம் போட்டு முடிக்க அந்த 1:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. 2 சப்பாத்தியும் காளான் கிரேவி பண்ணியிருந்தேங்க. காளான் கிரேவி தான் என்னோடய பொண்ணு வேணும்னு சொன்னால், அதனால் அதையே காளானை வாங்கி கிரேவி பண்ணிட்டேங்க. வெள்ளரிக்காய் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதுதான் என்னோடய மதியானம் லஞ்சுங்க. மதியானம் சாப்பிட்டதே பசிக்காமல் இருந்ததுனால நான் ஒரு 6 மணிக்கெல்லாம் கடுண்டி நல்லா வெல்லம் போட்டு நல்லா கடுண்டி எடுத்துக்கிட்டேங்க. இதுதான் நைட் சாப்பாடு. அதுக்கு சைடிஷாக நான் எதுவுமே எடுத்துக்கல. கடுண்டி மட்டும் 1 கிளாஸ் குடிச்சிட்டு மொட்டை மாடியில் உட்காந்து நல்லா காத்தோட்டமாக உட்காந்து குடித்தேங்க. குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு அதுக்கப்புறமா மொட்டை மாடியிலேயே செல்ஃபோன் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கெலாம் கீழே வேலைகள் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எப்பயும் போல் 9 மணிக்கு திரிப்பலா பொடி எடுத்துக்கிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி சண்டேனால் குக்கு வித் கோமாளி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே படுக்க போயாச்சுங்க. வெற்றிகரமாக 20ஆம் நாள் வீடியோவும் நம்ம முடிச்சாச்சுங்க. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. எவ்வளோ வெயிட் இருக்கேன், எவ்வளோ கூடியிருக்கேன், எவ்வளோ குறைஞ்சிருக்கேன்ட்டு 30 நாள் முடிஞ்ச பிறகு நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.